என் அன்பு பிள்ளையே, திருச்செந்தூரிலிருந்து உன்னையன் முருகன் அல்லவா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இனி எதற்காகவும் நீ மனம் கலங்கவே வேண்டாம். என் பிள்ளையே, எந்த ஒன்றிற்காக நீ காத்திருந்தாயோ, எந்த ஒன்று உனக்கானது, உன் உயிரானது, உன் வாழ்க்கையானது என்று நீ அங்கு கரம் பற்றி வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ, அதை கரம் பற்றுவதற்கு இப்பொழுதே நானே இந்த முருகன் உன்னை தேடி வந்து விட்டேன். இனி யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது? உன் வாழ்க்கையின் கனவுகளை நான் அல்லவா நிஜமாக்கப் போகிறேன். உன் விதியை நான் அல்லவா மாற்றி எழுதப் போகிறேன். நீயோ நினைத்து கொண்டு இருக்கலாம், உன் வாழ்க்கைக்கானது அங்கே போய்விட்டது, இங்கே போய்விட்டது. ஆனால் சில சமயம் என் கண்ணெதிரே இருந்த பிறகும் எனக்கானதா இல்லையா என்று சற்று கூட எனக்கு தெரியவில்லையே என்று நீ தவித்து கொண்டிருக்கலாம். உன் தவிப்புக்கெல்லாம் பலன் கொடுக்கும் வகையில்தான் உன் வாழ்க்கையின் தேடலை நான் தருவதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு காரியமானாலும் நீ என்னை நெருங்கி வந்து கொண்டே இரு. எந்த ஒரு காரியமானாலும் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டு இரு. நீ இப்பொழுது உன் மனதில் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாய் தெரியுமா? நானும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லை என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, என் நாமத்தை சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையின் தேடலில் நீ இங்கு காண்பிக்கும் நேரமும் வந்துவிட்டது. நீ என்ன நினைத்தாய்? உனக்கானது எங்கெங்கேயோ சுற்றி கொண்டு இருக்கின்றது என்று நானே யோசித்து கொண்டு இருந்தாய். ஆனால் இந்த யோசனையிலும் நான் உன் கூடவே நிரந்தரமாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதுதானே நிதர்சனமான உண்மை. உன் வாழ்க்கை என்னும் தேடலில் உனக்காக உயிராக நினைக்கும் ஒன்றை நான் உன் கரம் பற்றி தர காத்திருக்கும் போது நீ என் பிள்ளையே யாரும் இல்லை என்று யோசிக்காதே. என் பிள்ளையே, உனக்கான வெற்றியை தருவதற்காக நான் வந்து இருக்கும்போது உனக்கு சொந்தமானது எங்கே சுற்றினாலும் சரி, இப்பொழுது உனக்கென்று நிரந்தரமாக்க நான் இந்த அப்பன் முருகன் வந்து இருக்கும்போது எதற்காக உன் மனம் மருந்தவே வேண்டும்? நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து உன் மனதிற்குள் நீ எதை நினைத்து கொண்டும் இருக்க வேண்டாம். யாரோ ஒருவருக்காக உன்னை காத்திருக்க வைக்க விட்டேன் என்று யோசிக்காதே. கடந்துவிட்ட உறவுகளை நினைத்தும் நீ கலங்கிக் கொள்ளாதே. அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான நிலையை உருவாக்கி நீ எந்த வெற்றியை பெற்றால் இப்பொழுது சந்தோஷம் கொள்வாயோ அந்த வெற்றியை பெறத்தான் போகிறாய் என்பதில் நீ உணர்ந்தே விட்டாய். நடக்கின்ற தருணத்தில் எல்லாம் உன் கூடவே உன் வாழ்க்கையை தீர்மானிக்க போகும்போது யாரும் இல்லை என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம். இந்த ஐயன் முருகன் நான் எப்பொழுது உன்னை தேடி வந்தேனோ அன்று முதலே உன் வாழ்க்கை மிக பெரும் ஏற்றத்தோடு தான் இருக்கப் போகிறது. என் தங்க பிள்ளையே, உனக்கு மகிழ்ச்சியை தருவதற்கும் உனக்கான மகிழ்ச்சியான விஷயத்தை மட்டுமல்ல, நீ உயிராக நேசிக்கும் ஒன்றை, நீ உன் வாழ்க்கையாக நேசிக்கும் ஒன்றை உனக்கென்று நிரந்தரமாக்குவதற்கும் தான் இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நடப்பதை எல்லாம் நான் தீர்மானித்து கொண்டு இருக்கும் போது எனக்குள்ளே இருந்து என்னை வழிநடத்தி கொண்டு இருப்பவன் என் முருகனாக இருக்கும்போது நான் எதற்காக பயப்பட வேண்டும் என்று யோசித்துப்பார். உன் வாழ்க்கையின் நிலையை நான் இங்கு தீர்மானித்து விட்டேனே. கடந்து வருகின்ற சில விஷயங்கள் உன் மனதிற்கு வேண்டுமென்றால் இப்பொழுது பிடிக்காமல் இருந்து கொண்டு இருக்கலாம். அதற்காக இது எனக்கு இல்லையே, நான் கேட்டது ஒன்று, இந்த முருகன் தந்தது ஒன்று, என் சொந்தமானது, எனக்கே உரிமையானது, என் கண் முன்னே இருந்து கொண்டு இருக்கும் போது வேறு எதையோ அல்லவா என்னப்பன் முருகன் இங்கு தந்து கொண்டு இருக்கின்றான் என்று நீ நினைக்கவே வேண்டாம். என் பிள்ளையே, எதுவாயினும் சரி, உன் வாழ்க்கையின் கனவை நான் அல்லவா நினைவாக்க வந்து இருக்கின்றேன். ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து இங்கு செய்து கொண்டு இருக்கின்றேன். யாரும் இல்லை என்று யோசிப்பதை விட யாருக்காக நீ இருக்கின்றாய்? உனக்காக வாழ்க்கையை எத்தனை பேர் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள்? உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயத்தை நான் கண்ணில் காட்டிக்கொண்டு இருக்கின்றேனே, அதன் பிறகும் இதற்காக நீ இங்கு சற்றும் யோசிக்கின்றாய்? என் தங்கமே, எதையோ நினைத்து நீ அங்கு எதையோ இழந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை.
எல்லா சூழ்நிலையிலும் நான் உனக்காகவே உன் கூட வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த அப்பன் முருகன் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கை நிலை என்ன வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். உனக்காகவே நான் உயிராக நினைக்கும் உறவை, நீ உயிராக நினைக்கும் அந்த உறவை உன் கண்முன்னே கொண்டு வரத்தான் போகிறேன். நிஜங்கள் உன் வாழ்க்கையாக மாறும் தருணம் வந்து விட்டது. இதனால் வரையிலும் கனவுகளை மட்டும்தானே கண்டு கொண்டிருந்தாய். இதனால் வரையிலும் உனக்கான வாழ்க்கை எங்கே சென்று கொண்டு இருக்கின்றது என்று வாழ்க்கை மீது வெறுப்பே இல்லாமல் நீ சலிப்புத்தன்மையோடு தானே இருந்து கொண்டிருந்தாய். உன் அத்தனை விஷயத்திற்கு விடை கொடுக்கும் தருணமாக உனக்கான வெற்றியை தருவது என்று நான் வந்து இருக்கும்போது இனி எதற்காகவும் காத்திருக்க வேண்டாம். உன் மனதின் ஆறாத ரணத்தோடு நீ கடந்து போகின்ற ஒவ்வொரு நிமிடமும் இந்த முருகனை பேர் சொல்லி அழைத்து கொண்டு இருக்கின்றாய். முருகா முருகா அப்பனே முருகா வா என்று என்னிடம் நீ சொல்லும்போது நான் உன்னை நோக்கி எப்படி கண்ணின் மணியை இங்கு வராமல் இருப்பேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன் தனிமையின் போராட்டத்தை முடித்து வைத்து நீ படுகின்ற அல்லல்களுக்கும் துன்பங்களுக்கும் விடை கொடுத்து விட்டு இதோ முடிவுரை நோக்கி பயணம் செய்யும் என் பிள்ளை, அந்த முடிவுரை தெளிவுரையாக்க தருவதற்குத்தான் இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். இனி சற்றும் கால தாமதமாக போவதே இல்லை. நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் நியாயத்தின் தர்மத்தில் தந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நோக்கி உன் பயணத்தில் இருந்து கொண்டு இருந்தாயோ, எது உனக்கானது என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அதை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். எல்லாம் முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் நீ அப்படியே நம்பிக்கொண்டு இருக்காதே. என் அப்பன் முருகன் இருக்கும்போது அது எப்படி சாத்தியமாகும்? அவனே என் தொடக்கத்தை தொடங்கி வைத்து கொண்டிருக்கின்றான். அவனே எனக்கான தொடக்க பிள்ளையை தொடங்கி வைத்து கொண்டிருக்கின்றான். அப்படி இருக்கும்போது இனிதான் என் புதியதொரு ஆரம்பத்தின் பயணத்தை நான் இங்கு ஆரம்பிக்கப் போகிறேன் என்று சிந்தித்துப்பார். சிந்தித்து செயல்பட்டு கொண்டே இரு. உன் வாழ்க்கைக்கான தேடலை நானே தந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் இங்கு யோசிக்கவே வேண்டாம். மகிழ்ச்சியான தருணம் அல்லவா உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றது. மனதில் ஏக்கத்தோடு காத்திருக்கும் என் பிள்ளையை, உன் உயிரானவரை அல்லவா உன்னிடத்தில் ஒப்படைக்கப் போகிறேன். நம்பிக்கையோடு காத்திருந்தாய். நல்லது நடக்குமா என்று ஏக்கத்தோடு இருக்கின்றேன். அந்த ஏக்கத்திற்கும் அந்த நன்மைக்கும் நன்மை பயக்கும் தருணத்திற்கும் உன் வாழ்க்கையை முன்வசமாக்கத்தான் வந்து இருக்கின்றேன். எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் காத்திருந்தார்கள்? யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு இருந்த வேளையிலே உன் வெற்றியை உன்வசமாக்கத்தான் எங்கள் அப்பன் முருகன் நான் வந்து இருக்கின்றேன். சின்ன ஒரு மாற்றமாவது என் வாழ்க்கையில் வந்தால்தான் நான் நன்றாக இருக்க முடியும் என்று யோசித்தான். இதோ உன் வாழ்க்கையின் தேடலை உனக்கே நிரந்தரமாக்க வந்து இருக்கும்போது உன் உயிரானவரை முன்னிடத்தில் தான் நான் ஒப்படைக்கப் போகிறேன். நீ வெற்றி வாகித்தான் சூடப் போகிறாய். யாம் இருக்க பயமே.